அனைவருக்கும் வணக்கம். டுடே ரெசிபி பிரண்டை துவையல். ஃபஸ்ட்டு பிரண்டையை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். ஆயில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரண்டையை க்ளீன் பண்ணும்போது கையெல்லாம் அரிப்பு ஏற்படும். அதுக்காக தான் பிரண்டையில் இருக்கிற நாரெல்லாம் உரித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது தான் துவையல் சாப்பிட்டா நமக்கு அரிப்பு இருக்காது. ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு டிப்ஸு. பிரண்டை துவையல் சாப்பிடும்போது ஞாபக சக்தி பெருகும், கால்சியம் சத்து கிடைக்கும், மூட்டு வலி நிவாரணம் கிடைக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். க்ளீன் பண்ணி வச்ச பிரண்டையை எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து பிரண்டையை சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். எண்ணெயிலே நல்லா வதங்கும் போது தான் நம்ம துவையல் செஞ்சு சாப்பிட்டா அரிப்பு இருக்காது. நிறம் மாற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 7 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதோடு 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதே கடாயில் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து வச்ச எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுக்கலாம். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு, சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். புளி தண்ணியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். துவையலை அரைச்ச துவையல் ரெடி. இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து துவையலோட கலந்தா சுவையான பிரண்டை துவையல் ரெடி. இது சூடான சாதத்தில் வச்சு சாப்பிடலாம். தோசைக்கும் தொட்டுட்டு சாப்பிட்டா சுவையோ சுவை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.